இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தேவ வார்த்தை அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிற கர்த்தாவே, உம்முடைய மகத்துவம், உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே வெளிச்சமாக கர்த்தர் உண்டாக்க முடியாத செபிக்கிறையா ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வசனங்களும் ராஜா புறப்பட்டு போகிற இடத்துல கேட்கிற எல்லாரோட வாழ்க்கையிலும் தேவன் ஆண்டவரை எல்லாவற்றிலையும் தேவன் விடுதலையை வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, என் வசனத்தை அனுப்பி ஆண்டவர் அழிவிலிருந்து அவர்களை தப்பு வைப்பேன் என்று சொன்னபடியாக தேவனே, அப்பா உம்முடைய வசனத்தை அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. இந்த நல்ல ஒரு கிருபையும் இந்த தருணத்தை தேவன் இந்த வேலையில கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. இந்த நேரத்தில் கூட நம்ம சில வார்த்தைகளை தியானத்துக்கு என்று எடுத்து அந்த வசனத்தின்படி நம்ம போகும்போது உண்மையாக அது ஆசீர்வாதமாய் மாற்றும். இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் சொல்றார், நம்மளுக்கு இருக்கிற எல்லா சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறாராம். நம்மளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர் நம்மளோடு கூட இருக்கிறார். எப்படி நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்று இன்னைக்கு நம்ம சில வேத வசனத்தின் நிமித்தம் அந்த வசனத்தின் வெளிச்சத்தின்படி நம்ம போகும்போது அது உண்மையா ஒரு கிருபை, ஒரு பெரிய விடுதலை தருகிறா இருக்கிறார். எடுத்து வாசிப்போம் நம்ம வசனத்தை. உபாகத்தில் 30வது அதிகாரம் அதில் 19வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை கேட்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது நம்மளுக்கு முன்பாக என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறான்னு பார்க்கும்போது ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டாவது நம்மளுக்கு மரணத்தை ஆண்டவர் வைத்தவராக இருக்கிறார். மூன்றாவது நம்மளுக்கு முன்பாக சாபத்தை வைத்தவராக இருக்கிறார். நான்காவது ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக வைத்தவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு ஜீவன்ன்றது இருக்கிறது. ஏன்னா அவர் நம்மளை ஒரு களிமண்ணால் உண்டாக்கி நம்மளை ஜீவாத்துமாக நம்மளை ஆண்டவர் செய்தவராக இருக்கிறார். அப்போ அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள மரணம்ன்றது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்குள்ள மரணம் இருக்கிறது. இன்னைக்கு சாகாத மனுஷன் கிடையாது, எல்லாருக்குள்ள மரணம்ன்றது இருக்கிறது. எங்க இருக்குன்னு பார்க்கும்போது நமக்குள்ளதான் இருக்கிறது இருக்கு. இன்னொன்று அதில் சொல்லப்பட்டிருக்கு சாபம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த சாபத்தையும் ஆண்டவர் மாற்றக்கூடிய தேவனா இருக்கிறார். எப்படி ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வரும்? எப்படி? அதுக்கு கீழே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, வானத்தையும் பூமியும் உங்களுக்கு முன்பாக நான் சாட்சியாக நான் வைத்திருக்கிறேன் என்றார். இன்னும் அது கீழே வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய சங்கதிகள், அவருடைய குடும்பங்கள் எப்படின்னா ஜீவன் உள்ள வார்த்தை தெரிந்து கொண்டு ஜீவன் உள்ள வார்த்தைக்குள்ள அவர்கள் கடந்து போனார்களாம். இன்னைக்கு இந்த காரியத்துல நம்ம யாராலும் பார்த்து நம்ம கேட்கும் போது இதுல ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எதை ஏற்றுக்கொள்வீர்கள்னா நம்மளுக்கு பதில் சொல்லக்கூடிய காரியம் எதுனா, எங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தா போதும்வாங்க. ஆசீர்வாதம் இருந்தா எங்களுக்கு போதும். ஆசீர்வாதம்ன்றது எல்லாருக்கும் தேவைதான். ஆசீர்வாதம் என்றது முக்கியம், அது நம்மளுக்கு தேவை. ஆசீர்வாதம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கு ஜீவன் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜீவன் நமக்குள்ள இருக்கணும். அந்த ஜீவன் யாருக்கிட்ட இருக்கு? நம்மளோட உயிர் யாருக்கிட்ட இருக்கு? தேவன்கிட்ட இருக்கிறதா இருக்கு. நம்மளை உண்டாக்குன தேவன். அவருக்கு நம்முடைய சரீரம், நம்முடைய பேச்சுகள் எல்லாமே அவருக்கு பிரியமாய் போக வேண்டும். அவருக்கு பிரியமானதை செயல்படுத்துகிறா இருக்கணும். நம்முடைய பார்வையாகட்டும், நம்முடைய வார்த்தைகள் ஆகட்டும், எல்லாமே அவருக்கு பிரியமா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்மளை ஆளுகை செய்கிறவர் யாரா இருக்கணும் என்றால் தேவன் ஒருவரே ஆளுகை செய்வனா இருக்க வேண்டும். வேற எந்த கிரியைகள் நம்ம உள்ளத்துல நம்முடைய காரியங்கள் தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். இதில் சொல்லப்பட்டிருக்கு. நான் இன்னைக்கு சாபத்தை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். இன்னைக்கு நம்மளோட வாய்களை திறந்தால என்ன பண்ணுகிறது? சாபமான வார்த்தைகள் நம்முடைய நாவுகளில் வரக்கூடியதா இருக்கிறது. சாபமான வார்த்தைகள் நம்முடைய நாவுல வராதபடிக்கு நம்ம எடுத்து போடுகிறவராக இருக்க வேண்டும். சாபமான எந்த ஒரு பேச்சையுமாகட்டும், இன்னைக்கு நம்ம ஒரு கோபங்கள் வரும்போது சில நம்ம இருக்கும்போது நம்ம பார்க்குறோம், நம்ம சபித்து நேரத்தில் நம்ம திட்டுகிறவராக இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் சாபமான வார்த்தைகள் எது ஒன்றும் நமக்குள்ள வரக்கூடாது.
இன்னொன்று மரணமான பேச்சுகள் நமக்குள்ள வரக்கூடாது. நான் சொன்ன நம்ம எதுக்காக இந்த உலகத்தை வாழறோம்? மரித்து போனாலும் அதுக்காக மரித்து போனாலே நல்லா இருக்கும். அதுக்காக கர்த்தர் நம்மளை உண்டாக்குனார். அதனால நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். அதனால நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். எல்லாம் தேவன் நம்மளுக்கு செய்யக்கூடியவராக இருக்கார். ஆனால் நான் உங்களிருந்து பேசுகிற காரியங்கள் இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு தப்பு செய்தா, பிள்ளைகள் பண்ணா தாய் வாயில அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டவருக்குள்ள இருக்காங்க, சாபமாய் பேசுவாங்க. நீ சபித்து போயிடுவே, எருமை, இப்படி நிறைய விஷயங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் அவர்களை ஒன்னாந்தரத்துல நடத்தி கொண்டு வரும்போது ஆண்டவர் நிறைய சாய்ஸ் கொடுத்தாரு. அந்த ஜனங்களுக்கு நிறைய சாய்ஸ் கொடுத்தாரு. நீங்க ஆசீர்வாதத்தை விரும்பினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, ஆபத்தை விரும்பினால் சாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் முறுமுறுத்தார்கள், எரிச்சிக்காக அழுந்தார்கள். எவ்வளோ காரியங்களை தேவன் அவர்களுக்கு மன்னா வேணும் என்றால் மன்னாவோ கர்த்தர் போஷித்தார். அதுல முறுமுறுத்தவர்களை ஆண்டவர் என்ன பண்ணார், அழிச்சு போட்டவராக இருக்கிறார். நிறைய பேர் அவர்கள் அந்த இடத்துல பிரவேசிக்க முடியல. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க எடுத்துக்கொண்ட சூஸ், அவங்க எடுத்துக்கொண்ட காரியங்கள். இன்னைக்கு நம்முடைய நாவுகள்ல கூட எவ்வளவு ஒரு தேவனுக்கு பயம் இல்லாம நம்ம எவ்வளவு சபிக்கிறோம், தூத்துகிறோம், வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள இல்லாதபடிக்கு அதுதான் சொல்றார், ஆபிரகாமோட சங்கதி ஆசீர்வதிக்கும்படியாக, இசாக்கின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் சொல்றாரு, ஜீவன் உள்ள வார்த்தையை நீங்க துறைந்து கொள்ளுங்க, உங்க நாவுல இருந்து சாபம் புறப்பட்டு வராதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுன்றாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய காரியங்களை நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நம்ம அதுலயே பாருங்க, 14வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த 4 காரியங்களும் எங்க இருக்குதுன்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு, நீ அந்த வார்த்தையின்படி சொல்லும் போது அது உனக்கு மிகவும் சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ இந்த காரியம் எல்லாம் எங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதா. அதுலதான் சில விஷயங்கள் புறப்பட்டு சாபம் வருகிறது, மரணம் வருகிறது, கெட்ட வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், சபிப்பதல், கோபங்கள், வைராகியங்கள், இதெல்லாம் நம்ம ஹிருதயத்திலிருந்து என்ன ஆகிறது, புறப்பட்டு வரக்கூடியதா இருக்கிறது. இது உனக்கு சமீபமா இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமா இருக்கு, எங்கேயோ தூரமா வைக்க, நம்ம பக்கத்துல நமக்குள்ளதான் இருக்குது இந்த வார்த்தைகள். அப்ப இந்த உள்ளத்துல இருந்து நம்ம எதை நம்ம எடுக்கிறோமோ அது நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. உள்ள ஹிருதயத்துல நம்ம எடுக்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன ஆகுறதுன்னா கிரியை செய்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில சொல்லுவாங்க, இந்த உலகத்துல வாழ்றதோடு நான் மரித்து போனா நல்லா இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை பிசாசு என்ன பண்ணுவான், அதை கேட்ச் பண்ணுகிறவனா இருக்கிறான். அதையே நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு நாள் அந்த மரணத்துக்குள்ள கொண்டு போகிறவனா இருக்கிறான். அப்ப இந்த தேவ வசனம் சொல்லுங்க, வசனம் உங்களுக்கு தூரமானது எல்லாம் நம்ம ஹிருதயத்துக்குள்ளயோ நம்முடைய நாவுக்குள்ளயோ அது இருக்கிறதா இருக்கிறது. என்னுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அது ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள்ல நீங்க வாசிக்கும் போது அதுல நீதிமொழிகள் 18:21 வாசிங்க. அந்த வசனத்தை கேட்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள். அதோட கனியை அவன் புசிப்பார். நம்ம எதை விரும்புகிறோம் வாழ்க்கையில, எதை விரும்புகிறோம்? இதை பாருங்க, மனும் இருக்கிறதா, ஜீவனும் இருக்கிறதா. ஆண்டவர் அவரோட சாய்ஸ் ஆண்டவர் விட்டுட்டார், விருப்பத்தை விட்டுட்டார், உங்ககிட்ட விட்டுட்டார். இது உள்ளந்து நீ எதை நீ ஏற்றுக்கொள்ற, எதை நீ பேசுறியோ அது உனக்கு கிடைக்கிறது ரெடி. ஆண்டவர் யாரும் வலுக்கட்டாய் பண்ண மாட்டார், வலுக்கட்டாயும் பண்ண மாட்டார். ஆண்டவர் சொல்றார், விருப்பத்தை பார்க்கிறார் ஆண்டவர். நம்ம ஒரு தோட்டத்துல போயிட்டு கத்திரிக்காய் விதை விதைச்சிட்டு அதுல தக்காளி தேடினா என்ன பண்ண முடியாது, கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க முடியும். நம்ம நாவுக்குள்ள இருந்து எது நம்ம பேசி நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுக்குவோம். எப்போ பார் வாழ்க்கையில தோல்வியான காரியங்கள், எப்போதும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எப்போதும் தேவனுக்கு இஷ்டமான காரியம் பேசாதபடிக்கு சபிசுதலும், நம்மளோட வாழ்க்கையில சாபமான காரியங்களும் நம்ம கொண்டு வருகிறவராக இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன்னோட மரணமும் உன் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. நம்ம நாவு அதிகாரத்துல இருக்குது. அந்த நாக்கு எப்படி சொல்லக்கூடியதா இருக்கிறது, நாம் எது குறித்து பேசக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன்னோட விருப்பம் என்ன இருக்கோ அதை நான் நிறைவேற்ற நான் ரெடியா இருக்கேன். உணாவில் எதை பேசுகிறேன், எதை நீங்க கொண்டு வர்றீங்க, அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்தர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவன் நாமும் மகிமைப்படுவதாக. அப்போ நம்மளுடைய நாவுகளில் இன்னைக்கு நம்ம எச்சரிக்கை நம்மளே யோசித்து பார்க்க வேண்டும். எது நம்ம நாவுகளை அதிகமாக கொண்டு வருகிறோம்,
எது தேவனுக்கு பிள்ளாத காரியங்கள் பாருங்க. இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் நம்மளுடைய நாவுகள்ல இருந்து எது வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 12வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம் அந்த வசனத்தை. உன் நாவுலேருந்து எது புறப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், இச்சைகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமைகளை பேசுகிற நாவையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் அறுத்து போடுவார். பாருங்க எவ்வளவு அருமையா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இச்சேகமாய் பேசுகிற வார்த்தைகள், அதுக்கப்புறம் பெருமைகளை பேசுகிற வார்த்தைகள் நம்மளோட வாழ்க்கையில. இச்சைகள் வார்த்தைகள், தேவனுக்கு பிடிக்கவும் இல்லாத காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இதுல எந்த விஷயமான எடுத்துக்கொள்ள. ஆண்டவருக்கு இது விஷயம் பிடிக்காது. அவர் சொல்றாரு, உன் நாவு இழுத்து வச்சு என்ன பண்ற, அறுத்து போட்டுகிறேன்றார். இன்னைக்கு வீடுகளில் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனைகள் வரும்போது நேரத்தை சொல்லுவேன், நீ ஜாஸ்தி அதிகமா பேசுனேன்னா உன் நாவை இழுத்து வச்சு என்ன பண்ணுவேன், நான் அறுத்து போட்டுருவேன்றார். ஆனா இங்க சொல்றாரு, நம்ம அதிகமாய் நம்ம சாபங்களோ வேற விஷயங்களோ நம்ம நாவுகளுக்குள்ள பெருமைகளையும் இச்சைக காரியங்களை கொண்டு வரும்போது தேவன் சொல்றாரு, உன்னுடைய நாவை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், அறுத்து போடுகிறவராக இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். தேவனுக்கு ஆபரேஷன் பண்ணவும் தெரியும், அதை தைக்க எல்லாமே தெரியும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நம்முடைய வார்த்தைகளை தேவன் கவனிக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை நம்ம நாவுகள்ல இருந்து பேசுகிறோம், எதை நம்ம நாடுகிறோம், எதை நம்ம பண்ணுகிறோம் என்று கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய யாரையும் நம்ம சபிக்க கூடாது. ஒரு நாளும் நம்ம யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூத்தி நம்ம வார்த்தைகளை பேசக்கூடாது. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம நாவுகள்ல இருந்து வரவே கூடாது. அதை நம்ம உஷாராக நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி தேவன் சொல்றார், உன் நாவை எழுத்து வச்சு என்ன பண்றேன், அறுத்து போடுகிறேன்றார். பாருங்க, உபாகத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதுல 23:5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க உன்னுடைய சாபத்தை தேவன் என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாராம். ஏன் அவர் மாற்றுகிறான்னு பார்க்கும்போது அவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறாராம். வாசிங்க வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பாருங்க எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. அந்த இடத்துல தேவன் சொல்றார், உனக்கு சாபமாய் இருப்பது தேவன் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன் தெரியுமா அவர் மாற்றுகிறாரு, அவர் இஸ்ரேல் நம்மளை நேசிக்கிற தேவனா இருக்கார், நம்ம மேல அன்பு கூறுகிற தேவனா இருக்கார். நம்மளை அன்பு கூர்ந்ததுனால இன்னைக்கு யார் நம்மளை சபித்திருந்தாலும், இல்ல சாபமாய் நம்மளுக்கு எழுமியிருந்தாலும், இல்ல நம்மளை சபித்து நாவுகள்ல சில வார்த்தையோடு நம்ம திட்டி இருக்கலாம், நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, நம்மளை திட்டி நம்மளை தூத்தி இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறாரு, அவன் உங்க மேல நான் அன்பு கூர்ந்ததுனால அந்த சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் நான் மாற்றுவேன் என்றார். சாபமா இருக்கிறத ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய காரியம். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பிள்ளையை அவனை பார்க்கும்போது, அவனோட வாழ்க்கையில அவன் போகும்போது அந்த இடத்துல சபிக்கும்படியாக தான் அவனை கொண்டு போனாங்க. ஆனா தேவன் அவனை போகும்போதே அவனை தடுத்து நின்று அவனோட நாவுல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுட்டாரு. அவருடைய நாவுல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுட்டாரு. அவ யாரை சபிக்கிறாங்களோ அவன் சபிக்கப்பட்டு போயிருப்ப, யார் ஆசீர்வதிக்கப்படுறவங்களோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில கூட தேவன் அவரை, என் பிள்ளைகளை நீ சபிக்க உனக்கு அதிகாரத்தை நான் கொடுக்க மாட்டேன். அந்த இடத்துல போய் எல்லாம் ஆயத்தமா இருக்குது, இவரை நிக்க வைக்கிறாங்க, நிக்க வைத்து அந்த இடத்துல சாப கூறுனா சாபத்தை கூறல, ஆசீர்வாதத்தை கூறுகிறவரா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட இன்னைக்கு நம்ம தேவனுக்கு விட்டு கொடுக்கும் போது அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தது நிமித்தம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா சாபங்களையும் கர்த்தர் உடைக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் எடுத்து போடுகிறவரா இருக்கார். ஒருவேளை நம்ம சபித்து இல்ல நம்ம தூத்தி நம்ம சில காரியங்களை பேசி இருக்கலாம், உங்களோட வீடுகள் உங்களோட பிள்ளைகளை திட்டிருக்கலாம், உங்க கணவனை திட்டிருக்கலாம், மனைவியை திட்டிருக்கலாம் சபித்து, இல்ல வேற அக்கத்து பக்கத்து ஜனங்களை சபித்து திட்டிருக்கலாம். தயவா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இனிமே அந்த சாபமான வார்த்தைகள், அந்த தோல்வியான வார்த்தைகள் என் நாவுல வரவே கூடாதுப்பா, என் நாவை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சொல்லும் போது உன்னுடைய சாபத்தை கர்த்தர் எல்லாமே ஆசீர்வாதமாக என்று நம்ம வேதத்துல நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு புறச்சாதிகள் மத்தியில சபிக்கப்பட்ட நம்மளோட வாழ்க்கை இருந்த சாபமான இருந்த வாழ்க்கைய கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சமாக கர்த்தர் கொண்டு வந்தாரா. இந்த இடத்துல ஜக்கரியா வசனத்துல 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. உங்களோட கைகள் திடப்படு. அப்ப நம்மளை எப்படி ஆண்டவர் வச்சாரா, எப்படி நம்மள சபிக்கப்பட்டு யூதா கோத்திரம் இஸ்ரேல் கோத்திரமே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு,
சாபமான இடத்துல நம்ம இருந்தவர்கள், சபிக்கப்பட்ட இடத்துல நம்ம இருந்தவர்கள், நம்ம வாழ்க்கை சாபமாய் இருந்தது. நம்மளோட முன்னோர்கள் நம்ம பின்னோர்கள் செய்த எல்லா சாபங்களும், தலைமுறை சாபங்களும் நம்ம சுமந்து கொண்டிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்தர் என்னைக்கு கல்வாரி சிலுவையில் அவர் ஏறினாரோ, என்னைக்கு சிலுவைக்கு அவர் போனாரோ, அன்னைக்கே நம்ம சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றினவர். எல்லா சாபத்தையும் அவர் சுமந்து கொண்டு போனவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த மத்தியில இருந்து கர்த்தர் தூக்கினார் நம்மள, எந்த இடத்துல இருந்து? புறஜாதிகள் மத்தியில, சபிக்கப்பட்ட ஜனங்களை, சபிக்கப்பட்டு நம்மளை தூத்தப்பட்டு, நம்ம ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாத மக்கள் மத்தியில நம்மளை தூக்கி நம்மளோட தலைகளை உயர்த்தன பண்ண தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்மளோட சங்கதி, நம்மளோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருடைய பிரியமா இருக்கிறது. உலகத்துல நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்ன எத்தனை நம்ம துன்மார்க்கத்துல வார்த்தைகளை பேசியிருக்கலாம், இன்னொருத்தரை சபித்திருக்கலாம், இன்னொருத்தரை புண்படுத்திருக்கலாம், இன்னொருத்தரை வேதனைப்படுத்திருக்கலாம், ஒருத்தரை நம்ம நோகடிச்சிருக்கலாம். ஆனா இதுல தேவன் சொல்றாரு, ஆண்டவர் நம்மளை அந்த ஒரு இதுல இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து அவர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். நம்மளோட சாதாரணவர் கிடையாது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒருவேளை நம்ம பிலி பண்ணி கொண்டிருக்கலாம், ஐயோ இந்த சாபம், முன்னொரு சாபம் நம்மளை தாக்க ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, அந்த ஜாதிகள் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாராம், தூக்கி எடுத்துனவரா இருக்கிறார், நம்மளை உயர்த்தினவரா இருக்கார். ஆனா சிலர் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோலாம் கர்த்தர் செய்தவர், இவ்வளோலாம் பண்ணவர்கள், ஆனா சாபத்தை நம்ம என்ன பண்றோம், நம்மளே வர வைத்துக் கொள்கிறோம். சாபத்தை பேசி நம்மளே என்ன பண்றோம், சாபத்தை வர. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாபமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவே. சாபமானது எதுவும் ஒன்று நாவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. இப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு ஏசப்பா சொல்லி கொண்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம நாவுங்க சும்மா இல்லாம எல்லா சாபத்தையும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வாங்கி நம்ம வரத்துக்கோ. ஆனா கல்வாரி சிலுவையில நம்மளோட சாபமெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். நம்ம எடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 26 அதுல 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாத சாபம் நம்மள என்ன பண்ணாதான் தங்காது என்றார். காரணம் இல்லாத சாபம் இன்னைக்கு தங்காது. இன்னைக்கு சாபத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோமா? என்னைக்கு அந்த சாபத்தை குறித்து நம்ம பயப்படுறோமோ அன்னைக்கு அந்த சாபம் நம்மளை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, யாரோ ஒரு இடத்துல ஏதோ நம்மளை சபித்திருப்பாங்க. அந்த சாபத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாபத்தை எடுக்க மாட்டாங்க, அந்த சாபத்தை நினைத்து கொண்டே இருப்பாங்க. அவங்க ஒரு வாட்டி தான் சபிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம நாவல 100 தடவை நம்ம அறிக்கை பண்ணுவோம், ஐயோ அவங்க சபிச்சிட்டாங்களே, அவங்க சபிச்சிட்டாங்களே. அந்த சாபம்ன்றது ஒரு நாள் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. ஆனா அந்த சாபத்தை நீங்க அங்கே பிரேக் பண்ணி, அந்த சாபம் என்ன மேற்கொள்ள முடியாது, நான் இயேசு நாமத்தை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வரும்போது அந்த சாபம் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அதான் சொல்ற, காரணம் இல்லாத சாபம் என்ன ஆகுறதா மனுஷனு. அப்போ காரணம் இருக்குதான், ஒரு சாபம் வருவதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது, அதுக்குள்ள போகும்போது அந்த சாபத்திலிருந்து விலகி போகிறோம். எது நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம எது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செயல்படுகிறோமோ, அநியாயமான சம்பாதனை, மோசம் பண்ணி, இன்னொருத்தரை நோகடிச்சு, பொய் சாட்சி சொல்லி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம சாபத்தை நம்மளே என்ன பண்ணுகிறோம், வர வைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காரணம் இல்லாத சாபம் உங்களை தொடவே தொடாது. ஏன்னா உங்க மேல கர்த்தர் அன்பு கூர்ந்துட்டார், உங்க மேல அன்பு வச்சிட்டார் ஆண்டவர். அதனால அந்த சாபம்ன்றது பலிக்காது. அதில் பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமத்துல 27வது அதிகாரம் இதுல 13வது வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சாபத்தை சிலர் வர வைத்துக் கொள்ளுகிறாங்களாம், குறுக்க வழியில போய் சாபத்தை அவங்க வர வைத்துக் கொள்ளுகிறாங்களா. எடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். ஆமென். பாருங்க, ரெபெக்கால கர்த்தர் தெரிந்து கொண்டாரு, ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் சங்கதியில ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, எல்லாமே வாய்க்க பண்ணாரு. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அந்த இடத்துல ஒரு தப்பான வழிய அந்த இடத்துல அந்த தாயார் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ போ, அந்த காரியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அவனுக்கு எல்லா வகையான அந்த தப்பான அந்த ஒரு வழியை காமிச்சு கொடுத்து, பாருங்க அந்த கணவருக்கு எப்படி சமைக்கணும் எல்லாமே தன் மனைவி ரெபெக்காக்கு தெரிஞ்சிருக்கு. இனி இப்படி போட்டு கொண்டு போ, இப்படி செய், உனக்கு என்ன பண்ணுவாங்க, உனக்கு எல்லாமே அவர் தருவார். அதே போல அவர் சொல்றாரு, அந்த சாபம் அந்த என் மேல வரட்டும். எவ்வளவு துணிகரமா எப்படி அந்த வார்த்தைகளை சொல்றாங்க, சாபம் என் மேல வரட்டும்,
அதே போல போய் அவர் ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆனா அந்த ரெபேக்காள் ஒரு வாக்குத்தத்தின் ஒரு மகளா இருந்து எல்லாவற்றிலும் ஒரு நல்ல குடும்பத்துல வந்தவர், அவரோட பேர் என்ன பண்ணல, புதிய ஏற்பாடுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வரல. அதோட முடிச்சிட்டாரு ஆண்டவர். அதோட என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பேச்சுகளினால சில சாபங்களை நம்ம வர வைத்துக் கொள்ளுகிறோம். அதனால சாபத்தை ஆண்டவர் எப்பயோ நம்மளுக்கு எல்லாம் எடுத்துட்டாரு. ஆனா நம்ம பேசுகிற இந்த மாதிரி ஒரு தப்பான வழிகள்ல தப்பான வார்த்தைகளை பேசுறது நிமித்தம், தப்பானது நமக்கு பண்றது நிமித்தம் நமக்குள்ள என்ன ஆகுறதுன்னா சாபம் வரக்கூடியதா இருக்கிறது. இன்னொன்று நம்ம பார்க்கும்போது நியாயாதிபதிகள்ல 17வது அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு தாயார் இருக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. எப்பிராயீம் மலை தேசத்தால் ஆகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளி காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். பாருங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சொந்த வீட்டிலே ஒருத்தர் திருடுகிறான். சொந்த மகனே என்ன பண்றான், காசு திருடுகிறான். எத்தனை காசு திருடுகிறான் அந்த இடத்துல பார்க்கும். அவனோட அங்க அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சாங்களோ, எதுக்கு வச்சாங்களோ தெரியாது. அந்த காசை என்ன பண்றான், இவன் திருடி கொண்டு போறான். ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த அம்மா சபித்து கொட்டுறாங்க அந்த இடத்துல பிள்ளைய. அந்த சாபத்தை அவனால விவரிக்க முடியல. அவனால கேட்டு கேட்டு என்ன பண்ணல, அவனே வந்து ஒத்துக்கிறான். என்ன பண்றான், இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன், இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். ஆனா அந்த அம்மா வாயில வந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு பாத்தீங்க. அதுக்கு வசந்த மேலெல்லாம் வாசிக்கும் போது சபிச்சாங்களாம், சபிச்சு பேசுனாங்களாம். அப்ப எப்படி சபிச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க. அதை ஒரு கற்பனைக்குள்ள நம்ம கொண்டு வந்து பாருங்க, எப்படி சபிச்சிருப்பாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க, எதுக்கோ வச்சிருப்பாங்க. அந்த ஒரு களவு போயிட்ட பிறகு எப்படி சபிச்சு அந்த இதுக்கு. ஆனா அவன் பிள்ளையதான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், திருடி இருக்கான். அந்த பணத்தை நான் தான் திருடுனேன், இந்த பணத்தை நீ வச்சுக்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த அம்மா நாவல் திருப்பி சொல்லுது, என் பிள்ளைய ஆசீர்வதின்னு. யோசித்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. அந்த விஷயத்த நம்ம கவனிக்கக்கூடியவராக இருக்கணும். அவன் என்ன பண்றான், சின்ன திருடோ பெரிய திருடன்ற ஒரு பட்டத்தை அவன் என்ன பண்றான், வாங்கிட்டான் அவன். ஆனா அதே நாவல பேசின நாவலையே மறுபடியும் அந்த தாய் சொல்லுது ஆசீர்வாதின்னு. பாருங்க, அந்த இடத்துல உண்மையாக நம்ம ஒப்புதல்ல கொடுக்கும் போது, உண்மையாக அந்த இடத்துல அர்ப்பணிக்கும் போது நம்மளோட சாபங்கள் ஆகிறது நம்மளை விட்டு போகக்கூடியதா இருக்கிறது. இப்ப அந்த அம்மாக்கே ஒரு உணர்வு வந்துச்சு, அந்த அம்மாக்கே ஒரு கருணை வந்துச்சு. ஆனா அவங்க பிள்ளைன்னு சொல்லி அவங்க பிள்ளைன்ட்டு எடுத்துருந்தா ஒருவேளை சபிச்சிருப்பாங்களா, சபிச்சிருப்பாங்க அது தெரியாது. ஆனா அந்த இடத்துல களவு போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, சபிச்சாங்கன்னு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே நாவல இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆசீர்வாதத்தை கூறக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எழுது நம்ம பார்க்கலாம். அப்போ வசனத்தை நம்ம நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், வசனத்தை நம்ம கரெக்டாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு ஒருவேளை நம்ம மனம் திரும்பி, ஆண்டவரே இனிமேல் நான் பேச மாட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன், இந்த காரியத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி, ஆண்டவரே உமக்கு தவறான காரியங்களை செய்தேன், உமக்கு பிடிக்காத காரியங்களை செய்தேன், நானும் எத்தனையோ பொய்களை சொன்னேன், ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை உமக்கு விரோதமாய் நான் செயல்பட்டேன், ஆண்டவரே தப்பான காரியங்களை செய்தேன், ஆண்டவரே களவுகள் செய்தேன், எல்லாமே நான் செய்தேன், ஆண்டவரே இந்த சாபங்கள் எதுவும் என்ற மேலே வராதபடிக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பராக வேண்டும். பாருங்க, அந்த தாய்கிட்ட சபிச்சிருந்த ஒரு வாயை என்ன பண்ணாரு, டக்குன்னு மூடப்பட்டுச்சு. அது சபிச்சிருந்த நாவை டக்குன்னு மூடப்பட்டுச்சு. எதுக்கு மூடப்பட்டுச்சுன்னா அந்த பணம் அவங்களுக்கு கடிச்சு விட்டது. அப்போ அதே போலதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா சபிக்கிற நாவுகளையும் நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தருடைய பிரியமாய் நம்ம செயல்படும் போது எல்லாரோட நாவுகளும் அது மூடப்படுகிறதா இருக்கிறது. அது எல்லா நாவுகளும், உங்களை சபிக்கிறவர்கள் உங்களை ஆசீர்வதிக்க தோன்றிடுவாங்க, உங்களை தூற்றுறவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக மாறுவார்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களோடு கூட நம்ம ஜோடுபட்டு நம்ம போகாதபடிக்கு கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார்களாக. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தது என்று நீங்க தெளிவுபடுத்துங்க. உண்மையாக உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வர பண்ணுகிறவருக்கா நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, ஜீவனும் மரணமும் ஆண்டவரே நாவின் அதிகாரத்தை அதை விரும்புகிறவன் அதை கனியை புசிப்பான் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, ஜீவனும் மரணமும் சாபமும் ஆசீர்வாதமும் இதோ உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எதை ஏற்றுக்கொள்ளும் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு, எது கெடுதலா இருக்கிறதெல்லாம் விட்டு ஆண்டவரே எந்த சாபம் தலைமுறை சாபங்கள்
சாபங்கள், முன்னோர் சாபங்கள் எங்களை தாக்காதபடிக்கு எல்லா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு விலகுபடியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னைக்கு ராஜா எங்களுக்கு நிற்கிற எல்லா சாபமாயிருக்கிற எல்லா காரியமும் என் தேவன் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புடுகிறோம். நிறைய கேட்ட எல்லா வார்த்தைக்காக, கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே.